ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு லீவு, அதனால தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் காஃபி போட்டு குடித்தேன். லீவு இல்லைன்னா 5 o'clock இந்நேரம் ஓடி போயிட்டுருப்பேன். இங்கே வேலை செஞ்சிட்ருப்பேன் இவ்வளோ நேரம். அதனால இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் காஃபி போட்டு குடிச்சிட்டு உங்களிடம் பேசலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா, நேற்று வீடியோவில் தொடர்ச்சி இன்னைக்கு பேச போகிறேன் உங்ககிட்ட. நேற்று என்ன, பாட்டி வந்து சமைக்கும் போது நான் கூடையே இருந்து பக்கத்தில் உட்காந்து சமையலெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்ததை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு பாட்டி வந்து நல்லா சமைப்பாங்க, அதனால அவங்க சமைக்கிறத வந்து கூட உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டி வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற ஊருக்கு வந்துட்டாங்களா, அதனால என்ன ஆச்சுன்னா மறுபடியும் தாத்தா பாட்டி வந்து ஊருக்கு போகிற சந்தர்ப்பம் வந்துடுச்சு. சந்தர்ப்பம் வந்த உடனே வச்சுதுடா ஆப்பு, மறுபடியும் ஊருக்கு போகிறாங்களா தாத்தா பாட்டி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வயசாகுதுல்ல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அப்புறம் தாத்தா பாட்டி ஊருக்கு போன உடனே அப்புறம் அங்கே போயிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அதனால மறுபடியும் ரிட்டன் வந்து எங்களுடைய நிலத்துல அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, எல்லாமே வழக்கமாக தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அது இதுன்னு எல்லாம் காய்க்கும். தாத்தா வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அப்புறம் வந்து எங்கள் நிலத்துல கிரேனைட் கல் இருக்குது, கருப்பு கல் சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. அதனால் அதை வாங்கிறதுக்காக அங்கே வந்துட்டு விலைக்கு வந்து கேட்டாங்க. கேட்ட உடனே அப்புறம் எங்கள் வீடு வந்து காலியாக தான் இருக்குது, தாத்தா பாட்டி பின்னாடி இருக்காங்கல்ல, அதனால் அம்மாவுடைய எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த கருப்பு கல் எடுக்கிறவங்க வந்து தங்கி இருந்தாங்க. அடுத்தது தாத்தா பாட்டி பின்னாடி இருந்தாங்க. அப்புறம் பாட்டிக்கு வந்துட்டு ஊரில் தக்காளி அது எல்லாம் வந்துட்டு போடுவாங்கள்ல, அதனால அங்கே வேலை இருக்கும். அப்புறம் அதான் அங்கே வேலை இருக்கிறதுனால வந்து இது பண்ண முடியாது சமையலுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கல் அதை எடுக்க வந்தவங்க, எங்களுக்கு சமையலுக்கு ஆள் வேணும், யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால பாட்டி என்ன சொன்னாங்க, நானே சமைச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. அதனால் பாட்டிக்கு வந்து சமையல் வேலை அங்கே நம்ம வீட்டில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சமைப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ மே மாதம் லீவ் விடுவாங்கள்ல, எப்படா லீவ் விடுவாங்க ஓடி போனாங்க அப்படின்னு நினச்சிக்குவேன். அப்போ லீவ் விட்டாங்க. லீவ் விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து வந்துட்டோம். பாட்டி வந்து கழனி வேலையும் பார்க்கணும், அப்புறம் இந்த சமைக்கிற வேலையை பார்க்கணும். அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாட்டி தான் சமைக்கும் போதெல்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன்ல, பாட்டி நீ வந்து சொல்லு நான் சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சமையல் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு என்ன குழம்பு வச்சேன் தெரியுமா, கோஸு போட்டு சாம்பார் வச்சேன். அப்போ வந்துட்டு கோஸு இல்லை பாட்டியால் முடியல. அப்புறம் எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் சின்ன தாத்தா அவங்க பொண்ணு, அவங்கள வந்து சமைக்க சொன்னாங்க. அவங்க சமைச்சாங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு வேலை, அவங்க நிலத்துல வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு வந்து அங்கே ஊர் நாடு இல்லை, எங்கேயும் கடைலாம் இருக்காது, சாப்பிட முடியாது. அப்போ வந்து கண்ணே இன்னைக்கு சமைக்க முடியாது, நீங்கள் வெளியில் யாரையாச்சும் விட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், பாட்டி நான் இன்னைக்கு சமைக்கிட்டோமா பாட்டி அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ பாட்டி என்ன சொன்னாங்க, நீ அதெல்லாம் பண்ண மாட்டேடி அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை பாட்டி நான் சமைக்கிறேனே, அவங்க வெளியில் போய் வாங்கிட்டு வரணும்ல,
அந்த அந்த அண்ணாலாம் எப்படி வாங்கிட்டு வருவாங்க. அதனால நான் வந்து சமைக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு சாப்பாடு செஞ்சேன். என்ன சாப்பாடு செஞ்சேன் தெரியுமா? கோஸு போட்டு சாம்பார் வச்சேன். அடுத்தது வந்து காய் என்ன பண்ணேன்னா உருளைக்கிழங்கு பண்ணேன். வேக வச்சு உருளைக்கிழங்கு பண்ணேன். பண்ணி அன்னைக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் நான் செஞ்சுட்டேன். பாட்டி வந்துட்டு என்னாடி இப்படி பண்ணியிருக்கியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாப்பாடெல்லாம் அன்னக்கூடையில் எடுத்து கொட்டிட்டு சாம்பார்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அண்ணாலாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே சாப்பாடு பாட்டி, உங்கள் பேத்தியை பக்குவம் சூப்பராக நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆஹா நம்மளை வந்துட்டு சமைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறமே இல்லை நானே சமைச்சா. அதுலேருந்து சமையல் பண்ணுறதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு எப்படி பாட்டின்னு நீ கேட்டுட்டு அதேமாரியே நான் சமைச்சேன். சமைச்சோன்னே என்ன ஆச்சு தெரியுமா? சரி ஓகே நம்ம சமையல் இப்போ ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சு கொடுத்த உடனே சாப்பாடெலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே என்ன ஆச்சுன்னா அப்புறம் அந்த இது பாட்டி வந்து அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஆசை என்ன தெரியுமா? அங்கே வந்து ஊர்லெலாம் ஆடு வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்கல்ல. அவங்களாம் பெரிய கொஞ்சம் அவங்க படிக்காத இருப்பாங்க. அவங்க கூடலாம் போயிட்டு நான் ஆடு மேய்க்கணும்னு எனக்கு ஆசை. அதனால இங்கேருந்து போயிட்டு நான் அங்கே ஆடு மேய்க்கிறதுக்காக போயிட்டேன். அவங்க கூட போனால் ஜாலியாக இருக்கும். அங்கே போயிட்டு எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி அது இது எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு மலையில் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க, சொனன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி மழை தண்ணி வந்து தேங்குகிற இடம். அங்கெல்லாம் அப்படியே நீட்டாக பனைமரம்லாம் சாஞ்சி இருக்கும். அதுலலாம் அது மேலெலாம் ஏறி அந்த அக்காலாம் குதிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நானும் அந்த அக்கா, எனக்கு நீச்சல் தெரியாது. அப்போ அந்த அக்காவங்க தான் கற்றுக் கொடுத்துட்டாங்க, எனக்கு நீச்சல் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அப்போல்லாம் அந்த அக்காங்க கூடலாம் போயிட்டு நல்லா ஜாலியாக ஆடுலாம் மேய்க்கிறதுக்கு போவோம். நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கெலாம். அப்படியே குளிச்சுட்டு சாயந்தரம் வரும்போதெல்லாம் கண் நல்லா ரெட்டாக இருக்கும், மேலெல்லாம் சொரா பூத்து ஒரு மாதிரி இருக்கும். தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு போவேன். பாட்டி என்னை திட்டுவாங்க, தாத்தாவும் பாட்டியும். பாட்டி வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வளையல் வச்சு கொண்டை போட்டு கனகாமரம் பூ, குண்டு மல்லிப்பூ இதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் பூக்கும். அதெல்லாம் அழகாக கட்டி சூப்பராக கொண்டை போடுவாங்க. அழகாக கொண்டை போடுவாங்க எங்கள் பாட்டி. எனக்கு சூப்பராக மயிலாக வச்சு விட்டு நல்லா பயங்கரமாக அலங்காரம் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே என்னை சூப்பராக நல்லா அவங்களுக்கு பார்க்கறது, அதை வச்சு இது பண்ணணும், என்னை அழகுபடுத்தி பார்க்கணும். அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க மக்களே. சரி ஓகே, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே பாய். நன்றி மக்களே. என்னுடைய வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் மக்களே. எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்